أذان. أكبر. الله أكبر. الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين.
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. सबसे पहले तुम्हें எல்லாவற்றுக்கும் முதலில் நான் கூற விரும்புவது, ஜும்மாவுக்காக நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய இந்த இடம்தான் அடுத்த ஜும்மாவுக்கும் என்று கூறப்படுகிறது. இங்கு விமான நிலையம் அருகில் இருப்பதால், விமானங்களின் போக்குவரத்துகளின் காரணத்தால் சில வேளைகளில் விமானங்களின் இரைச்சல் ஏற்படலாம். சில நேரங்களில் அதிகமாகவும் இருக்கலாம். இரைச்சலுக்கு இடையிலும் எனது குரல் சென்று சேர வைக்க முயற்சி செய்வேன். வார்த்தைகளும் உங்களுக்கு வந்து சேர முயற்சிப்பேன். இப்போது இருப்பது போன்று இரைச்சல் இருந்தால் அதனை சகித்துக் கொள்ளலாம். இது காற்று வீசும் திசையையும் சார்ந்துள்ளது என்றும் கூறுகின்றனர். காற்று இப்பக்கமாக வீசினால் இரைச்சல் அதிகமாக இருக்கிறது, மறுபக்கமாக காற்று வீசினால் இரைச்சல் குறைவாக இருக்கும். எவ்வாறு இருப்பினும் இட நெருக்கடியின் காரணத்தால் பைத்துஸ் சுபூஹில் ஒன்று திரள முடியாதிருந்தது. பொருத்தமான விலையில் வேறு ஓர் அரங்கு ஜமாத்துக்கு கிடைக்க இயலாமல் இருந்தது என்று கூறுகின்றனர். குறித்த நேரத்தில் முயற்சி செய்திருந்தால் கிடைத்திருக்கலாம் என்பது எனது கருத்தாகும். வேலை நடந்துவிடும் என்று நல்ல எதிர்பார்ப்பில் இருந்து விடுகின்றனர். அல்லாஹ்வின் அருளால் சில வேலைகள் நடந்தும் விடுகின்றன எதிர்பாராத விதமாக. ஒருவேளை அஹ்மதியா ஜமாத் அல்லாத வேறு ஒருவரின் பணியாக இருந்தால் நடக்காமல் கூட போய்விடலாம். அதற்காக முன்னரே முயற்சிக்க கூடாது என்று பொருள் அல்ல. இந்த நல்ல எதிர்பார்ப்பு, கவனமின்மை, முக்கியத்துவத்தை உணராமை காரணத்தால் புதிதாக வாங்கப்பட்ட பைத்துஸ் சுபூஹில் அருகில் இருக்கக்கூடிய பைத்துல் ஆஃபியத்தில் ஜும்மாவோ வேறு எந்த வகையான நிகழ்ச்சியோ நடத்த முடியவில்லை. அனுமதி கிடைக்கவில்லை. கடந்த வருடம் நான் மாநாட்டுக்கு வந்திருந்த போது பைத்துஸ் சுபூஹில் ஜும்மா நடத்தினேன். இட நெருக்கடியால் பெண்களையும் அருகிலுள்ள ஜமாத்துகளையும் ஜும்மாவிற்கு வர வேண்டாம் என்று தடுக்கப்பட்டது. அப்போது நான் ஜமாத் நிர்வாகிகளிடம் கூறியிருந்தேன், பைத்துல் ஆஃபியத்தை பயன்படுத்துவதற்கு விரைவில் அனுமதி வாங்குங்கள். அதன் மூலம் இதுபோன்ற சிக்கல்களை நாம் எதிர்கொள்ளாமல் இருக்கலாம் என்று கூறியிருந்தேன். எனது கருத்தின்படி அல்லது குறைந்தபட்சம் இவர்களது ரிப்போர்ட்டின்படி பொறுப்புடன் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் கவுன்சில் சிறு சிறு ஆட்சேபனைகளை வைத்துக் கொண்டே செல்கிறது. இவற்றை இவர்கள் முதலிலேயே கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். கவுன்சில் ஒன்றும் இவர்களின் நிர்வாகத்தின் கீழ் இல்லை. போனவுடன் கிளியரன்ஸை வாங்கி கொண்டு வருவதற்கு, கட்டடம் வாங்கியதிலிருந்து பொறுப்புடன் உடனடியாக அதனை பயன்படுத்த அனுமதியும் செய்ய வேண்டிய மாறுதல்களையும் செய்ய ஆரம்பித்திருக்க வேண்டும். அந்த பணி ஆரம்பித்து இருந்தால் இன்று இந்த சிக்கல் ஏற்பட்டு இருக்காது. ஈஸ்டரின் விடுப்பு விடப்பட்டுள்ளதால், மக்களின் வருகை அதிகமாயிருப்பதால் இது பெரிய இடமாகும் என்று கருதப்பட்ட இந்த இடமும் நெருக்கடியாக உள்ளது.
பைத்துல் ஆஃபியத்திலும் இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். ஆனால் பொதுவான ஜும்மா அங்க தொல்ல முடிந்திருக்கும். 2-3 வருடங்கள் ஆகிவிட்டன கட்டடம் வாங்கப்பட்டு. இதுவரை அதனை பயன்படுத்துவதில் சில தடைகள் உள்ளன. இந்த இடம் வாங்கும் போதாவது உலகின் நிலை சற்று நன்றாக இருந்தது. முஸ்லிம்களின் நிலைமை சற்று இப்போதை விட நன்றாக இருந்தது. இதனால் அப்போது பணியை தொடங்கியிருந்தால் அனுமதி விரைவில் கிடைத்திருக்கலாம். ஆனால் இன்று முஸ்லிம்களை பற்றி அவர்களின் பாதுகாப்பு உணர்வுகள் மிகவும் அதிகமாகிவிட்டது. இதன் காரணமாக சில சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அமீர் சாஹிபும் நிர்வாகமும் இது காரணமில்லை என்று ஒருவேளை கூறலாம். இவ்வாறுதான் நடக்க வேண்டியிருந்தது என்று கூறலாம். எவ்வாறு இருப்பினும் இவர்களின் அசட்டை மற்றும் பணிகளை நிலுவையில் வைக்கும் வழக்கம் காரணத்தால் இன்று இந்த சிக்கல் எழுந்துள்ளது. அல்லாஹ் நிர்வாகத்திற்கு அறிவை வழங்குவானாக. சரியாகிவிடும் என்ற நினைப்பில் பிடிக்கப்பட்டு இருப்பதிலிருந்து அல்லாஹ் காப்பானாக. உண்மையை புரிந்து கொண்டு பணி செய்பவர்களாக ஆவார்களாக. நீங்கள் உங்கள் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். இவர்களின் பணிகள் எளிதாவதற்காக இவர்களுக்காக துஆ செய்வதும் உங்கள் கடமையாகும். எவ்வாறு இருப்பினும் ஒரு சில நிமிடங்களில் 3-4 விமானங்களின் இரைச்சலை கேட்டுவிட்டோம். இதனை சகித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. 2வது அம்சம், குறிப்பிட்ட அளவு மக்களை மட்டும் ஜும்மாவுக்கு வருமாறு கூறுவது, பெண்களை தடுத்து விடுவது. பாகிஸ்தானில் அல்லது ஜமாத்திற்கு எதிர்ப்புள்ள இடத்தில் நிலைமைகளின் காரணத்தால் பெண்களை ஜும்மாவுக்கு வருவதற்கு தடுக்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் ஜும்மா நடத்தப்படுகிறது, தலைமையகத்தில் நடத்தப்படுவதில்லை. அல்ஜீரியாவில் முழுவதுமே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை மையங்களில், ஏன் வீடுகளில் கூட ஒன்று கூட இயலாது. அங்கு அநீதியான சட்டம் எதிரிகளின் மீதுள்ள பயத்தால் நடக்கிறது. இது மார்க்க சுதந்திரம் உள்ள இடத்தில் இந்த தடைகளை ஏற்படுத்துவது நமது சோம்பேறித்தனம் மற்றும் விவகாரத்தின் முக்கியத்துவத்தை உணராமையின் விளைவால் நடப்பதாகும். எவ்வாறு இருப்பினும் துஆ செய்யுங்கள். வரக்கூடிய ஜும்மாவில், அதாவது வருங்காலத்தில், அடுத்த ஜும்மாவை நான் கூறவில்லை, இனி நான் வரக்கூடிய புரோகிராமின் போது இன்ஷா அல்லாஹ் பைத்துல் ஆஃபியத்தில் ஜும்மாவுக்காக பயன்படுத்த அனுமதி கிடைக்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் எல்லாரும் வசதியாக அமரும் அளவுக்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டும். இந்த நெருக்கடி பைத்துல் ஆஃபியத்திலும் சிறிது நேரத்திற்காக அகல முடியும். ஜமாத் வளர இருக்கின்றது, இன்ஷா அல்லாஹ் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே எந்த இடங்களை நாம் வாங்குவோமோ அது சிறிதாகிக் கொண்டேதான் செல்லும். ஆனால் ஓரிடத்தை வாங்கிவிட்டு நமது அசட்டையால் பல வருடங்களாக அதனை பயன்படுத்தாமல் இந்த இடமும் நெருக்கடியாகிவிட்டது என்று கூறுவது ஒரு பதில் அல்ல, அறிவுடைமையும் அல்ல. எவ்வாறு இருப்பினும் இந்த விஷயத்திற்கு பிறகு நான் இந்த ஹுத்பாவுக்காக முதலில் வேறு சில விஷயங்களை எடுத்திருந்தேன். பிறகு சில மர்ஹூம்களின் ஜனாதா தோள வைக்க வேண்டியிருந்ததால் அவர்களை பற்றிய சில கருத்துக்களை கூறலாம் என்று நினைத்தேன். அவர்களுள் ஒருவர் ஷஹீத் ஆவார், இன்னொருவர் ஜமாத்தின் முரபி, இன்னொருவர் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பேத்தி ஆவார்.
இவர்களுள் சிலரின் பண்புகள் எப்படிப்பட்டவை என்றால் ஜமாத்தின் எல்லா மட்டத்தினருக்கும் நல்ல முன்னுதாரணமாகும். இவர்களின் இந்த செயலில் நம்மில் பெரும்பாலாருக்கு பின்பற்ற தகுந்த முன்மாதிரி இருக்கின்றது. பலருக்கு அதில் பாடம் உள்ளது. ஆகவே நான் இந்த மர்ஹூம்களின் நற்குறிப்பை சுருக்கமாக கூறுவதற்கு பகரமாக சற்று விரிவாக இவர்கள் தொடர்பாக கூறலாம் என்று நினைத்தேன். என் முன்னால் கொண்டு வரப்பட்டுள்ள ஒவ்வொருவரின் வாழ்வின் அம்சங்களும் மன் கதா நஹ்பஹு, அதாவது அவர்கள் தங்கள் உடன்படிக்கைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றிவிட்டார்கள் ஏற்ப இருக்கின்றது. இவர்கள் மார்க்கத்திற்கு உலகின் மீது முன்னுரிமை வழங்கியவாறு தமது வாழ்வை கழித்தார்கள். அதே நிலையில் இறைவனிடமும் சென்று விட்டார்கள். அவர்கள் முதலாவது நமது ஷஹீத் சகோதரர் புரொஃபசர் டாக்டர் அஷ்ஃபாக் அஹ்மத் சாஹிப் கடந்த ஜும்மா நாளன்று ஷஹீதாக்கப்பட்டார். ஓய்வு பெற்ற புரொஃபசர் டாக்டர் அஷ்ஃபாக் அஹ்மத் சாஹிப் லாகூரின் ஷேக் சுல்தான் அஹ்மத் சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். இவர்களது வயது 68 ஆகும். கடந்த ஜும்மா நாளன்று ஜும்மா தொழுகைக்காக தமது காரில் பைத்து தௌஹீதுக்கு போய்க் கொண்டிருந்தார். வழியில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஜமாத்தின் எதிரிகள் சுட்டு ஷஹீதாக்கிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். விவரங்களின்படி ஜும்மா நாளில் ஷஹீத் மர்ஹூம் தமது 12 வயது பேரன் ஷாசேப் உடன் சப்சார் ஹல்காவை சார்ந்த ஓர் அஹ்மதி நண்பரான கண்ணியத்திற்குரிய சயீத் அஹமத் சாஹிப் இவர்களுடன் காரில் ஜும்மாவுக்காக பள்ளிக்கு போய்க் கொண்டிருந்தார். ஷஹீத் மர்ஹூம் தாமே காரை ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். பேரன் முன்பக்கம் உள்ள இன்னொரு சீட்டில் அமர்ந்திருந்தார். இன்னொரு நண்பர் பின்னால் அமர்ந்திருந்தார். சப்சாரில் இருந்து முல்தான் ரோடு சென்றதும் அங்கு சாலை பணி நடந்து கொண்டிருந்ததால் சிறிது நிற்க வேண்டியது வந்தது. இவரது வண்டி நின்றதுமே தலைக்கவசம் அணிந்து மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் டிரைவிங் சீட்டுக்கு அருகில் வந்து அன்னாரின் நெற்றி போட்டில் பிஸ்டலை வைத்து குண்டை செலுத்தினார். உடனே ஓடி போய்விட்டார். குண்டு பட்டதும் அது மறுபுறம் வழியாக வெளிவந்து விட்டது. அந்த இடத்திலேயே அன்னார் ஷஹாதத்தின் பானத்தை அருந்தினார். மற்ற இருவரும் பாதுகாப்பாக இருந்தனர். அவர்களுக்கு காயம் ஏற்படவில்லை. ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் அஹ்மதியத் ஷஹீத் மர்ஹூமின் தந்தை வழி பாட்டனார் ஷேக் அப்துல் காதர் சாஹிப் மூலம் ஏற்பட்டது. ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லூதியானா வந்த காலத்திலே இது நடந்தது. அவரது குடும்பம் இந்தியாவின் கிழக்கு பஞ்சாபில் உள்ள சங்ரூரை சார்ந்ததாக இருந்தது. இந்த பகுதியின் பெரியவர் கண்ணியத்திற்குரிய மீரான் பக்ஷ் சாஹிப் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரது பாட்டனாரையும் அஹ்மதியத்தை ஏற்குமாறு அழைப்பு விடுத்தார். ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்துடன் அஹ்மதியத்தை ஏற்றார். பாகிஸ்தான் உருவாகும் முன்பே ஷஹீத் மர்ஹூமின் பாட்டனார் வஃபாத் ஆகிவிட்டார். பாகிஸ்தான் உருவான பிறகு இவரது தந்தை வழி பாட்டி கண்ணியத்திற்குரிய ஆயிஷா சாஹிபா குடும்பத்தை இடம்பெயர்த்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் லாகூருக்கு அழைத்து வந்தார். சில காலம் கேம்பில் தங்கியிருந்த பிறகு திரிஷந்த் நகர் லாகூருக்கு வந்துவிட்டார். அங்கேயே ஷஹீத் மர்ஹூம் 1949ஆம் ஆண்டு பிறந்தார்கள். சில காலம் கழித்து இந்த குடும்பம் ரபுவாவுக்கு இடம்பெயர்ந்தது. ஷஹீத் மர்ஹூம் தமது தொடக்க கல்வியை ரப்வாவில் பெற்றார். மெட்ரிக் பாஸ் செய்த பிறகு வெட்டினரி காலேஜ் லாகூரில் படிக்க சேர்ந்தார். பிறகு இதற்காக இவரது குடும்பம் மீண்டும் லாகூருக்கு இடம் மாறியது. எம்எஸ்சி வெட்டினரிஸ் படித்த பிறகு வெட்டினரி காலேஜிலேயே லெக்சரராக பணி செய்தார். பிறகு புரொஃபசர் பதவி வரை உயர்ந்தார். மர்ஹூமின் தந்தை ஷேக் சுல்தான்
அஹ்மத் சாஹிப் பஞ்சாப் போலீஸில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தார். பிறகு இன்ஸ்பெக்டராக ஆனார். மர்ஹூம் அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார். ஹிலாஃபத்துடன் அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார். தஹஜ்ஜுத் தொழுபவர், விருந்தோம்பல் செய்பவர், படைப்பின சேவை செய்பவர், பொறுப்பாளர்களுக்கு கட்டுப்படுபவர், நல்ல மாசற்ற மனிதராக இருந்தார். ஜமாத் பணிகளில் எப்போதும் முன்னணியில் நிற்பார். மிகவும் உயர் நல்லொழுக்கம் கொண்டவர். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதில் நல்ல ஆர்வம் இருந்தது. உயர்ந்த நல்லொழுக்கம், பழகுவதற்கு எளியவர். அதனால் தமது மாணவர்கள் மற்றும் உடனிருந்த புரொஃபசர்கள் அனைவராலும் ஒன்றுபட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். தமது உடனிருந்த புரொஃபசர்களை வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்து ஜமாத்தை அறிமுகப்படுத்தும் ரீதியில் எடுத்து கூறுவார். இதன் காரணத்தால் இவருக்கு மிரட்டல்களும் வந்தன. ஆனால் அவர் பொருட்படுத்தியதில்லை. மாறாக இது சாதாரண விஷயம்தான் என்று கூறி வந்தார். சிறு வயதில் இருந்தே மர்ஹூமுக்கு ஜமாத்துக்கு தொண்டாற்றும் ஆர்வம் மிக அதிகமாக இருந்தது. ஜமாத்தின் அடிப்படையிலும் கிளை அமைப்புகளின் அடிப்படையிலும் பல்வேறு இடங்களில் பல்வேறு துறைகளில் ஜமாத்திற்கு தொண்டாற்றும் வாய்ப்பு பெற்று வந்தார். சப்சாரா வட்டத்தில் வசித்த காலத்திற்கு பிறகு அந்த ஹல்காவின் சதராகவும் ஜைமே ஆலா அன்சாருல்லாவாகவும் மிகச் சிறப்பாக தொண்டு செய்யும் வாய்ப்பு பெற்றார். இவ்வருடம் அவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் துறையின் அல்லாமா இக்பால் டவுன் லாகூரினுடைய தாவத்திலல்லா செயலராக நியமிக்கப்பட்டிருந்தார். மிகச் சிறந்த முறையில் தாவத்திலல்லா பணியை செய்து வந்தார். இவரது மனைவி வலிப்பு நோயினால் மிக நீண்ட காலம் பிடிக்கப்பட்டிருந்தார். மிகவும் மகிழ்ச்சியுடன் அவருக்கு தொண்டு செய்து வந்தார். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் அவரது மனைவி வஃபாத் ஆகிவிட்டார். இவருக்கு குழந்தைகள் இல்லை. எடுத்து வளர்த்த மகன் இருந்தார். அந்த மகனுக்கு 2 பையன்கள், ஷாசேப் மற்றும் ஷாசேன். இவருடன் அவர்கள் லாகூரில் வசித்து வருகின்றனர். ஜும்மாவிற்கு செல்லும் போது அதில் ஒரு பையன்தான் உடன் இருந்தான். அவரது ஒரு சகோதரர் இலியாஸ் சாஹிப் பர்மிங்ஹாமில் வசிக்கிறார். அவர் கூறுகிறார், மிகவும் பரிவு குணமுள்ள சகோதரராக இருந்தார். தம்பிகளை அண்ணனை போல் அல்லாமல் தந்தையை போன்று கவனித்துக் கொண்டார். எமது தர்பியத்தில் முக்கிய பங்கு வகித்தார். தொழுகை மற்றும் அதன் பொருள், குர்ஆன் ஓதுதல் அனைத்தையும் எமக்கு அவரே கற்பித்தார். சிறிய சகோதரர்களை கவனத்தில் வைத்துக் கொண்டார். கல்வி விஷயத்திலும் அவர் எமக்கு வழிகாட்டினார். பள்ளிக்கூடம் சென்று எமது ஆசிரியர்களை சந்திப்பார். எங்களை பற்றி கவலைப்படுவார். ஜமாத் புரோகிராம்களுக்கு மிகவும் எச்சரிக்கையுடன் எங்களையும் தயார் செய்து அழைத்துச் செல்வார். பல்வேறு அறிவு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு எங்களை தயார் செய்வார். ஜமாத்துடன் தொழுவதற்கு எங்களையும் அழைத்துச் செல்வார். இவ்வாறு ஒவ்வொரு சகோதரரும் தமது இளைய சகோதரர்களையும் பெற்றோர்கள் தமது குழந்தைகளையும் அழைத்து வந்தால் நமது பள்ளிகளின் வருகை பன்மடங்கு அதிகமாகும். மேலும் கூறுகிறார், ஜமாத் டியூட்டிகளில் எப்போதும் எங்களையும் அழைத்துச் செல்வார். இவர் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் காலத்தில் ஒரு கனவு கண்டிருந்தார். ஷஹீத் மர்ஹூமின் சகோதரர் கூறுகிறார், 2 நாளுக்கு பிறகு எனக்கு திடீரென அது நினைவுக்கு வந்தது. அந்த கனவு இவ்வாறாக இருந்தது. அப்பகுதியில் அஹ்மதி அல்லாத பள்ளியில் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் பற்றிய, அதாவது அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். வீட்டில் லெட்டர் பாக்ஸில் ஒரு கத்தி கிடப்பதாக பார்க்கிறேன். அப்போது அதற்கு விளக்கமாக அவர் கூறியிருந்தார், கத்தியை பார்ப்பதன் பொருள் ஜமாத் தியாகம் செய்ய வேண்டியது வரும். 4வது கலிஃபத்துல் மசீஹின் மரணம் என்பதன் பொருள் அன்னாரது காலத்தில் ஜமாத் முன்னேற்றம் ஏற்படும். அன்னாரின் வஃபாத்தை தெருக்களில் முறைப்படி அறிவிப்பு செய்யப்படும் என்று கூறினார். இது அவரது கருத்தின்படி விளக்கமாகும். எவ்வாறு இருப்பினும் எம்டிஎம் மூலமாக அறிவிக்கப்பட்டதுதான். கனவும் நிறைவேறிவிட்டது. கத்தியை கண்டதன் பொருள் இவரது ஷஹாதத் ஆகும். அவர் தந்த விளக்கம் சரியானது என்றுதான் தோன்றுகிறது. ஷஹாதத்தையே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது நிகழ்ந்தும் விட்டது. கூறுகிறார், எமது சகோதரர் எம்மை முந்திவிட்டார். குடும்பத்தின் பெயரை ஒளிமயமாக்கி விட்டார். ஷஹாதத்தின் பதவியை அடைந்து குடும்பத்தின் முதல் ஷஹீதாகி எமக்காக நிரந்தரமான முன்மாதிரியை விட்டு சென்றுள்ளார். அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவருக்கு 6 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள். அனைவருமே கிட்டத்தட்ட வெளியில்தான் இருக்கிறார்கள். 2வது
மர்ஹூம் கண்ணியத்திற்குரிய எச் நாசருத்தீன் சாஹிப் முபல்லிக் இன்சார்ஜ் ஈஸ்ட் கோதாவரி இந்தியா ஆகும். 7 ஏப்ரல் 2017 அன்று கோதாவரி நதியில் மூழ்கியதனால் தமது 42வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். விபத்து நடந்த அன்று அவர் சிக்கந்தராபாத் ஜமாத்தின் அமீர் சாஹிப் மற்றும் ஜமாத் சகோதரர்களுடன் சேர்ந்து வாங்கல்புரி ஜமாத்தில் ஃபஜர் தொழுதுவிட்டு ஆற்றுக்கு சென்றார்கள். நன்றாக நீந்த தெரிந்தவர் அங்கு சில சகோதரர்களுடன் நீந்திக் கொண்டிருக்கும் பொழுது காணாமல் போய்விட்டார். மீனவர்களின் உதவியுடன் 1 மணி நேரம் தேடிய பிறகு இவரது உடல் கொஞ்ச தூரத்தில் கரையில் கிடைத்தது. மர்ஹூமுடைய தந்தையார் ஏஎஸ் ஷாஹுல் ஹமீத் சாஹிப் தமது பகுதி காவஷேரி ஜமாத்தின் முதல் அஹ்மதியாக இருந்தார். அவர் மூலமாகவே அங்கு ஜமாத் நிலைநாட்டப்பட்டது. அவரது கண்ணியத்திற்குரிய தாயார் சேலக்கராவின் ஆரம்பகால அஹ்மதிகளில் ஒருவர். மர்ஹூம் 2000ஆம் ஆண்டு காதியானிலிருந்து படித்து முடித்து ஆந்திர மாநிலம் மற்றும் தெலுங்கானாவில் பல்வேறு இடங்களில் வெற்றிகரமான முபல்லிகாக பணி செய்து வந்துள்ளார்கள். சிந்தகுண்டா என்ற பெரிய ஜமாத்திலும் பணி செய்தார். அவர் மிகவும் ஞானத்துடன் தர்பியத் செய்து தனக்கு கீழுள்ள ஜமாத்துகளை பார்த்து வந்தார்கள். வஃபாத்தின் வேளையில் ஈஸ்ட் கோதாவரியின் முபல்லிக் இன்சார்ஜாக பணியாற்றி வந்தார்கள். இவரது மனைவி கூறுகிறார், எத்தகைய சில இடங்களில் வசிக்க வேண்டியது ஏற்பட்டது எனில் ஜமாத் சென்டர் மட்டுமே அங்கு இருந்தது. அங்கு மனைவியையும் குழந்தைகளையும் எடுத்துச் சென்று தொழுகை நடத்தி தர்ஸ் கொடுத்து வந்தார். இவரது இந்த வழக்கம் வஃபாத்துக்கு முந்தைய தினம் வரை தொடர்ந்தது. முரப்பி மற்றும் முபல்லிக்மார்களுக்கு இதில் ஒரு பாடம் இருக்கிறது. ஜமாத் தூரத்தில் இருக்கின்றன, ஒருவரும் வரவில்லை என்றாலும் கூட ஜமாத்துடன் தொழுகை நடைபெற வேண்டும். தமது வீட்டினருடன் சேர்த்து கொண்டு தொழ வேண்டும். பிறகு இவரது மனைவி கூறுகிறார், காமரெட்டி பகுதியில் நியமிக்கப்பட்ட போது அங்கு அவர் பிரசுரம் விநியோகித்த போது எதிர்ப்பு அதிகமானது. எதிரிகள் நன்றாக அடித்து உதைத்தனர். அல்லாஹ்வின் அருளால் மட்டுமே அவர் மயிரிழையில் உயிர் பிழைத்தார். அதற்கு பிறகு அவரது மனைவி கூறுகிறார், இங்கு மிகவும் ஆபத்தான நிலை இருக்கிறது, எதிர்ப்பு இருக்கிறது, கேரளாவுக்கு மாற்றுமாறு விண்ணப்பம் செய்யுங்கள், ஏனெனில் இங்கு எதிர்ப்பு அதிகமாகிவிட்டது என்று கூறியதற்கு அவர் பதில் கூறினார், நாம் மாற்றி வாங்கி கொண்டு போய்விடுவோம். சரிதான், எதிர்ப்பை சான்று காட்டி தலைமையத்துக்கு எழுதினால் தலைமையகமும் மாற்றிவிடும், நாம் போய்விடுவோம். ஆனால் இங்கு இருக்கிற அகமதிகளை எங்கு மாற்றுவது? அவர்களுக்கு எதிர்ப்பு அப்படியே தான் இருக்கும். கூறுகிறார், எதிர்ப்புக்கு பயந்து போவது சரியானதல்ல. நாம் நமது வக்ஃபின் உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும். வக்ஃப் செய்து வந்துள்ளோம், எந்த நிலை இருந்தாலும் நாம் இங்குதான் இருக்க வேண்டும் என்று கூறி வந்தார். அப்படியே ஷஹாதத்தின் வாய்ப்பு கிடைத்துவிட்டால் பிறகு அதனைவிட பெரிய வெகுமதி என்ன இருக்க முடியும் என்றும் கூறி வந்தார். எனவே நாம் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று கூறி வந்தார். அதே போன்று அவரது எளிமை எப்படி இருந்தது என்றால், மனைவி கூறுகிறார், வீட்டிற்கு எந்த பர்னிச்சரும் வாங்கியதில்லை, வீட்டில் தமக்கு சொந்தமான பர்னிச்சர் எதுவும் இல்லை. நாம் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள், ஜமாத் சொல்லும் இடத்துக்கு நாம் போக வேண்டியதுள்ளது. எனவே பர்னிச்சர் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் விரைவில் மாறி செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று எப்போதும் கூறி வந்தார். என்ன வசதிகளை ஜமாத் செய்து தந்துள்ளதோ அதற்குள் வாழ வேண்டும், அதனை போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி வந்தார். வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களுக்கு இதுவும் ஒரு முன்மாதிரியாகும். கடந்த வருடம் அமலாபுரம் பகுதிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டது. அங்கு குழந்தைகளுக்கு திருக்குரான் ஓதி தருவதற்கு எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டார் எனில் 1 கிலோமீட்டர் சைக்கிளில் சென்று அல்லது நடந்து சென்று மக்களுக்கு திருக்குரான் ஓதி கொடுத்துவிட்டு வருவார். முபல்லிக் மற்றும் முரப்பிகளுக்கு இதுவும் ஒரு முன்மாதிரியாகும். பிறகு இவரது மனைவி கூறுகிறார், விருந்தோம்பலின் பெரும் சிறப்பு அவரிடம் இருந்தது. சிறுவர்களுக்கு பள்ளி விடுமுறை நாட்களில் நான் கேரளா வருவதனால் வீட்டில்
விருந்தாளிகள் வந்தால் அப்போதும் கூட அவர் ஒருபோதும் சிரமத்தை காட்டியதில்லை. தானே உணவு சமைத்து விருந்தாளிக்கும் உணவளிப்பார். ஷஹாதத்திற்கான பெரும் விருப்பம் இருந்தது என்பதை முதலில் குறிப்பிட்டேன். அவர் கூறினார், எனது மர்ஹூமான தந்தையையும் முஸ்லிமோத் ரதியல்லாஹு அவர்களையும் மீண்டும் மீண்டும் கனவில் பார்த்தேன். எனது தந்தையார் என்னிடம் சைகை செய்து வாருங்கள் என்பது போல் கூப்பிடுகிறார்கள் என்று கூறி வந்தார். எவ்வாறு இருப்பினும் இவரது ஷஹாதத் எவ்வகையில் நடந்தாலும் மார்க்க தொண்டிற்காக போயிருந்தார். மார்க்க சுற்றுப்பயணத்தின் போதே வஃபாத் நிகழ்ந்துள்ளது. விபத்துக்குள்ளாகி வஃபாத் ஆகியுள்ளார். இதுவும் ஒரு வகை ஷஹாதத் ஆகும். மிகவும் துவா செய்பவர், தஹஜ்ஜுத் தொழுபவர், பழகுவதற்கு எளியவர், தப்லீக் களத்தில் அஞ்சாத முஜாஹிதாக இருந்தார். பல முறை எதிரிகள் அவரை தமது கட்டுப்பாட்டில் வைத்து அடித்து உதைத்துள்ளனர். அதை ஒருமுறை நான் ஜலசாக்களின் சொற்பொழிவுகளில் கூறும் சம்பவங்களிலும் இவர் அடிவாங்கிய சம்பவத்தை கூறியுள்ளேன். மிகவும் பயங்கரமான முறையில் மௌலவிகள் அவரை அடித்தனர். இவரது வயது முதிர்ந்த தாயார் மற்றும் மனைவி, 2 மகன்கள் மற்றும் அண்ணன்கள் 2. ஒருவர் பாலக்காடு மாவட்டத்தின் அமீர் H. சுலைமான் சாஹிப், இன்னொருவர் H. ஷம்சுதீன் சாஹிப் நஷ்ரோ இஷாத் காதியானினுடைய மலையாளம் செக்ஷனில் தொண்டு செய்வதற்கான நல்வாய்ப்பு பெற்று வருகிறார். இவருடன் தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்ற முபல்லிக் நவீதுல் ஃபதா ஷாஹித் சாஹிப் கூறுகிறார், மௌலானா H. நாசருதீன் சாஹிப் கேரளாவை சார்ந்தவர். சுமார் 18 வருடமாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் தொண்டாற்றி வந்துள்ளார்கள். கூறுகிறார், ஒரே பகுதியில் வாழ்கின்ற காரணத்தால் அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததுண்டு. கூட்டங்களில் மிகவும் பணிவுடன் அமர்ந்திருப்பார். அஹ்மதியத்தின் முன்னேற்றத்திற்காக எந்த பணியையும் செய்வதற்கு தயாராக இருப்பார். மிகவும் அன்பு கொண்டவராக இருப்பார். அமல் உள்ள ஆலிமாக இருந்தார். விடாமல் தஹஜ்ஜுத் தொழுபவர். தினமும் முறையாக தாலீம் தர்பியத் செய்வார். அலுவலக பணிக்காக தினமும் நேரம் ஒதுக்குவார். பெரியவர்களை மதிப்பதும் இவரது சிறப்பு பண்பாக இருந்தது. சிறியவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதும் இவரது சிறப்பு பண்பாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் வெளியில் செல்வார். எதிரிகள் என்ன செய்வார்களோ என்று பயம் கிடையாது. இதனால் இவருக்கு அஹ்மதி அல்லாதவர்களின் வட்டமும் பறந்ததாக இருந்தது. புன்சிரிப்புடன் அனைவரையும் சந்திப்பார். அனைவருக்கும் பிடித்தவராக இருந்தார். கூறுகிறார், நான் இவரது நெற்றியில் ஒருபோதும் கோபத்தை கண்டதில்லை. தம்முடன் உள்ள முபல்லிகளுடன் முஅல்லிம்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார். எப்போதும் அவர்களை கவனித்துக் கொள்வார். சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் அவரிடம் தம்மை அர்ப்பணித்து விடுவார். அந்த அளவுக்கு ஒவ்வொருவருடனும் அன்பு காட்டக்கூடியவர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்களை மிகவும் கருத்தூன்றி படிப்பார். முறையாக படிப்பார். அதற்காக ஒரு நேரத்தை வைத்துக் கொள்வார். இதுவும் ஒவ்வொரு முரப்பி மற்றும் முபல்லிகிற்கு மிகவும் அவசியமான படிப்பினையாகும். திருக்குரான் திலாவத் செய்வதிலிருந்து ஒருபோதும் கவனமற்று இருக்க மாட்டார்கள். தினமும் முறைப்படி டைரி எழுதுவார்கள். எப்போதும் ஹிலாஃபத் தரப்பிலிருந்து சொல்லப்படும் கருத்துக்களை நினைவில் வைத்திருப்பார்கள். கொத்துபாக்கள் எப்போதும் ஆழ்ந்து கேட்பார்கள். கேட்பதுடன் முழுமையாக அமல் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். எந்த சமாளிப்புகளையும் எடுத்து வைக்கக்கூடாது என்று முயற்சி செய்வார்கள். ஒவ்வொரு சொல்லையும் செயல்படுத்த முயற்சிப்பார். இதுவும் வாழ்வை அர்ப்பணித்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். ஹிலாஃபத்துடன் அளவு கடந்த அன்பு கொண்டவர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நேசமும் பிரியமும் அளவு கடந்து இருந்தது. கூறுகிறார், இவைகள் இவரிடம் காணப்பட்ட சிறப்புகளாகும். பிறர் காணத்தக்க வகையில் இவை அவர்களிடம் இருந்தன. காமரட்டியில் எதிரிகள் இவரை பிலால் மஸ்ஜிதுக்கு பிடித்துக் கொண்டு போய் நன்றாக அடித்து பொறுமையுடன் அடியை வாங்கிக் கொண்டார். பின்வாங்கவில்லை. இவர் கூறுகிறார், இந்த முரபி சாஹிப் கூறுகிறார், அவர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். போலீஸ் விசாரணைக்காக அழைக்கப்பட்டது. நான் இவரை மருத்துவமனையில் போய் பார்த்தேன்.
கட்டுகள் போடப்பட்டிருந்தது, காயங்கள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் முகத்தில் ஒரு ஆன்மீக புன்னகை இருந்தது. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். தாமே எல்லா சம்பவத்தையும் கூறினார்கள். எதிரிகள் கேட்டனர், மிர்சா குலாம் அகமது என்ன வாதம் செய்தார்? அதற்கு இவர் நிழலான நுபுவத் பெற்றிருந்ததாக வாதம் செய்தார். உடனே எதிரிகள் இன்னும் அதிகமாக அடித்தனர். அடித்து பிறகு மீண்டும் கேட்பர், நிழலான நுபுவத் என்றால் என்ன? இவர் கூறுவார், ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பேரன்பில் திளைப்பதன் மூலம் ஒரு நுபுவத் கிடைக்கிறது, அந்த நுபுவத் என்று கூறுவார்கள். எதிரிகள் மீண்டும் அடிப்பர். எவ்வாறு இருப்பினும் இவற்றை எல்லாம் மிகவும் நன்றி உணர்வுடன் இந்த சம்பவங்களை கூறி வந்தார்கள். இறைவனது மார்க்கத்துக்கு தொண்டு செய்வதில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது, அளவில்லா அடி வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த முரபி எழுதுகிறார், அவர்களுக்கு பணி மாற்றம் கிடைத்த போது என்னிடம் கூறினார், எனக்கு டிரான்ஸ்பர் ஆகிறது, ஆனால் எதிரிகளின் இடத்திற்கு செல்லும் பொழுது மிகவும் ஞானத்துடன் பணி செய்ய வேண்டும், அதற்கு அங்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், பிறகு மேலும் எவ்வாறு எதிர்ப்பு வருகிறது, எவ்வாறு தப்லீக் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எனக்கு புரிய வைத்தார். பின்னர் வருபவர்களின் தைரியத்தையும் அதிகப்படுத்தினார். பயப்படக்கூடாது, அஹ்மதியத்தின் தூது செய்தியை கொண்டு சேர்ப்பதாயின் துணிச்சலுடன் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறுவார்கள். வசீர் சாஹிப் என்ற ஒரு மல்லிம் சாஹிப் கூறுகிறார், நான் இவரை எப்போதும் தஹஜ்ஜுத் தொழுபவராகவும் மிகவும் இரையச்சத்துடன் தொழுபவராகவும் தினமும் குர்ஆன் ஓதுபவராகவும் மிகவும் நல்லியல்பு கொண்டவராகவும் அமல் செய்யும் ஆலிமாகவும் ஹிலாஃபத்துடன் அளவற்ற அன்பு கொண்டவராகவும் கண்டுள்ளேன். தொழுகையை ஜமாத்துடன் தொழுவதில் கவனம் செலுத்தினார். விருந்தோம்பலும் எளிமையை விரும்புதலும் வீணான செலவுகளை தவிர்த்தலும் இவரின் பண்புகளாக இருந்தன. மேலும் எழுதுகிறார், இவருக்கு வாசிப்பதில் நல்ல ஆர்வம் இருந்தது. முதலில் குறிப்பிடப்பட்டது, ஏதாவது கேள்வி கேட்டால் மிகச் சிறப்பான முறையில் பதிலளிப்பார்கள். பெரும்பாலும் ஏதாவது நிகழ்ச்சிகள் அல்லது சபையில், குறிப்பாக பயணத்தில் ஹுத்தாம்களுடன் அமர்ந்து ஜமாத்தை பற்றிய குறிப்புகளையும் ஈமானை வலுவூட்டும் சம்பவங்களையும் கூறிக்கொண்டிருப்பார். ஒவ்வொருவருடனும் நல்லொழுக்கத்துடன் பழகுவார். அதனால் ஒவ்வொருவரும் அவருடன் இருப்பதை விரும்புவார். கூறுகிறார், ஒரு முறை காமரெட்டியில் பிரசுரம் விநியோகித்த போது எதிரிகள் இவரை தாக்குவதற்கு திட்டமிட்டனர். 20 பிப்ரவரி அன்று முஸ்லிம் மோதின கூட்டம் இருந்தது. இவர் தொழுகை மையத்தை சென்றடைந்து விட்டார். அப்போது 100 பேர் கொண்ட அஹ்மதி அல்லாதவர்களின் குழு ஒன்று அவரை தேடியது. இவர் முதலிலேயே பள்ளி வந்தடைந்து விட்டதால் வழியில் இவரை சந்திக்க முடியவில்லை. இந்த எதிரி மௌலவிகள் ஒரு வழிமுறையை கையாண்டனர். நமது முகமது உமர் சாஹிப் என்ற ஜமாத் மல்லிமும் அவரது மனைவியும் 2 குழந்தைகளும் பள்ளிக்கு போய் கொண்டிருந்தனர். தொழுகை சென்டரில் நடைபெற இருந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்தனர். அவர்களை வழியில் பிடித்து நிறுத்தினர். ஏச் நாசருத்தீன், எங்களுக்கு முன்னால் வராதவரை நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று கூறினர். மர்ஹூமுக்கு இது தெரிய வந்ததும் உடனே அங்கு வந்தார்கள். நான் நாசருத்தீன் என்று அவர்களிடம் கூறினார். உடனே அந்த மல்லிம் சாஹிபையும் அவரது மனைவி மக்களையும் விட்டுவிட்டனர். இவரை அடித்து இழுத்துக் கொண்டு சென்றனர். பலமாக அடித்தனர். இறுதியில் போலீஸ் மூலமாக இவர் மீட்கப்பட்டார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதத்தை மறுத்துவிடுங்கள், அதனை பொய்யாக்குங்கள் என்பதே அவர்களின் தீவிரத்திற்கு காரணமாக இருந்தது. அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக, இவரது சந்ததிகளுக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் தருவானாக. அடுத்த நற்குறிப்பு, கணித்திற்குரிய
சாஹிப்ஜாதி அமத்துல் வஹீத் பேகம் சாஹிபா உடையதாகும். இவர்கள் சாஹிப்ஜாதா மிர்சா குர்ஷித் அஹமத் சாஹிப் உடைய மனைவி ஆவார்கள். 10 ஏப்ரல் 2017 அன்று இரவு 10 மணி ஏறக்குறைய 82 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் மிர்சா ஷரீப் அஹமத் சாஹிப் அவர்களினுடைய கடைசி மகள் ஆவார்கள். எனது மாமியும் ஆவார்கள். ஹஜ்ரத் மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களினுடைய பேத்தி மற்றும் ஹஜ்ரத் நவாப் முகமது அலி கான் சாஹிப் உடைய மகள் வழி பேத்தியும் ஆவார்கள். ரபுவாவில் உள்ள பைஷ்தி மக்பராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார். இருமுறை மிகவும் பயங்கரமான நோயுடன் கஷ்டப்பட்டார்கள். மிகவும் பொறுமையுடனும் தைரியத்துடனும் நோயை சகித்துக் கொண்டார்கள். டாக்டர் நூரி சாஹிப் இவர்களை பற்றி எழுதுகிறார்கள். சுமார் கடந்த 20 வருடமாக நோயிற்றிருந்தார். நான் பார்த்ததில் நன்மையின் உயர் முன்மாதிரியாக இருந்தார்கள். நோயின் தொந்தரவுகளை மிகவும் தைரியத்துடன் சகித்துக் கொண்டார்கள். கேன்சர் நோய் இருந்தது. உடல் அளவிலும் மன அளவிலும் பயங்கரமான நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடியதாகவும், கடைசி நாட்களில் இந்நோய் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அபாயகரமானதாக இருந்தது. சிகிச்சையும் மிக வேதனை தரக்கூடியது. இவற்றுக்கெல்லாம் பிறகும் அல்லாஹ் வழங்கிய ஆற்றல் மற்றும் பொறுமையுடன் இந்த நோயை தனது அன்றாட வாழ்வில் பங்கம் விளைவிக்க விடவில்லை. மிகவும் தைரியம் மற்றும் பொறுமையுடன் இந்த நோயை எதிர்த்து நின்றார்கள். டாக்டர் சாஹிப் எழுதுகிறார், சிரித்தவாறு எந்த பயமுமின்றி பணிகளை செய்து வந்தார்கள். இறைவனின் திருப்தியில் திருப்தி கொண்டிருந்தார். தமது நோயின் கடைசி நாட்கள் வரை வீட்டை பராமரித்து வந்தார். கூடவே தமது கணவரையும் கவனித்து வந்தார். கணவருடன் கூட முன்மாதிரியான ஒரு தொடர்பு இருந்தது. தாம் நோயுற்றிருந்த நிலையிலும் கூட இவருடைய கணவர் மியா சாஹிப்ஜாதா குர்ஷித் அஹமத் சாஹிப் அவர்களுக்கு ஆன்ஜியோ பிளாஸ்ட் செய்திருந்த போது தமது நோயை மறந்துவிட்டு அவர்களுக்கு சேவை செய்தார்கள், கவனித்துக் கொண்டார்கள். விருந்தோம்பலின் பண்பு அவர்களிடம் மிகச் சிறப்பாக இருந்தது. எந்த நேரத்தில் எவர் வந்தாலும் விருந்தோம்பல் செய்வார்கள். ஜலசா நாட்களில் அந்நிய விருந்தினர்களும் அதிகம் வருவர். ஷூராவிற்காக வரும்போதும் சரி, மக்கள் நிறைய வருவார்கள். அவர்களை எப்போதும் கவனித்துக் கொள்வார்கள். நோயிற்கு பிறகும் கூட இங்கு லண்டனுக்கு இருமுறை வந்துள்ளார்கள். என்னையும் சந்தித்துள்ளார்கள். 2005 காதியானில் வைத்து ஹிலாபத்திற்கு பிறகு என்னை முதலில் சந்தித்தார்கள். பிறகு இங்கே வந்திருந்த போது சந்தித்தார்கள். ஹிலாபத்துடன் அவர்களின் தொடர்பு மிகவும் பற்று விசுவாசத்திற்குரிய தொடர்பாக இருந்தது. என் உறவினராக இருந்தும் வயது முதிர்ந்தவராக இருந்தும் மிகவும் பணிவுடன் சந்தித்தார்கள். எமது தாயாருடன் அன்னி மதனி உறவு இருந்தது. ஆனால் வயதின் அடிப்படையில் மிர்சா ஷரீப் அஹமத் சாஹிபின் கடைசி மகளாக இருந்ததால் எனது சகோதரியும் இவரும் கிட்டத்தட்ட ஒரே வயதினராக இருந்தனர். இந்த அடிப்படையில் எனது தாயார் தமது குழந்தைகளை போன்றே இவரையும் நடத்தினார்கள். அவர்களும் கூட இவர்களை ஒருபோதும் தமது மதனியாக கருதவில்லை. மாறாக நான் எப்போதும் பார்த்துள்ளேன், மிகவும் மரியாதையுடன் நடந்தார்கள். எனது தாயாரை பெரியவராக கருதினார்கள். மிகவும் முன்மாதிரியான தொடர்பு இருந்தது. இவர்கள் திருமணம் 26 டிசம்பர் 1900
இவர்களுடைய திருமணம் 26 டிசம்பர் 1955 இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நடத்தினார்கள். இவர்களுடன் மீர் சையத் மெஹமூத் அஹமத் சாஹிப் அவர்களுடைய திருமணம் ஹஜ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடைய மகளோடு, அதாவது சாஹிப்சாதி அமதுல் மதீன் சாஹிபாவோடும், பிறகு சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களுடைய ஒரு மகளின் திருமணம் டாக்டர் ஏஜாசுல் ஹக் சாஹிப் அவர்களுடனும் நடந்தது. ஹஜ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் 26 டிசம்பரில் ஜல்சா ஆரம்பமாகும் முன் கூறினார்கள், துஆவுக்கு முன் நான் சில நிக்காஹ்களை அறிவிக்கப் போகிறேன். ஹஜ்ரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் கூறினார்கள், பொதுவாக திருமணங்கள் ஜலசா முடிந்த பிறகு 29 டிசம்பரில் தான் நடத்தப்படும். ஆனால் இந்த திருமணங்களில் சில விதிவிலக்குகள் உள்ளன. ஒன்று, எனது மகள் அமத்துல் மத்தீனுடைய திருமணம் சையத் மீர் மெஹமூத் அஹமத் சாஹிப் அவர்களுடன், அதாவது மீர் முகமது இசாக் சாஹிப் அவர்களுடைய மகனுடன் நடக்கிறது. இரண்டாவது, சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்களுடைய மகள் அவர்களுடைய நிக்கா. மூன்றாவது, அமத்துல் வஹீத் பேகம் சாஹிபா, இவர் மிர்சா ஷரீப் அஹமத் சாஹிப் அவர்களின் மகள். இவரது திருமணம் மிர்சா குர்ஷித் அஹமத் சாஹிபுடன் நடைபெறுகிறது. இவர்கள் மிர்சா அசீஸ் அஹமத் சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். மிர்சா குர்ஷித் அஹமத் சாஹிப் அவர்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர். முஸ்லிமோத் ரதிலத்தான் அவர்கள் கூறினார்கள், இவர் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறார், பிறகு தம்மை வக்ஃப் செய்ய உள்ளார். பிறகு முஸ்லிமோத் ரதிலத்தான் துஆவின் வார்த்தைகளை கூறினார்கள், அல்லாஹ் இந்த எல்லா நிக்காஹையும் பரக்கத்திற்குரியதாக ஆக்குவானாக. உலகியல் ரீதியாகவும் வருங்காலத்தில் ஜமாத்தின் ஆற்றலின் அடிப்படை இந்த நிக்காஹின் மூலம் உருவாகட்டுமாக என்றார்கள். அல்லாஹ்வின் அருளால் அவர்களுக்கு 6 மகன்களை அல்லாஹ் வழங்கினான். அவர்களுள் 4 மகன்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். 2 டாக்டர்கள் ஃபஸ்லே உமர் மருத்துவமனையில் பணி செய்கிறார்கள். ஒருவர் PhD டாக்டர் நசாரத் தாலிமில் இருக்கிறார். ஒருவர் வக்கீலாக இருக்கின்றார். சதர் அஞ்சுமன் அஹமதியாவினுடைய சட்ட ஆலோசக அலுவலகத்தில் பணியாற்றுகிறார். இவர்களின் லஜ்னாவின் பணிக்காலம் சுமார் 29 ஆண்டுகள் பறந்துள்ளது. சனத்தோ திஜாரத் துறையினுடைய செயலராகவும், அதாவது கைவினை மற்றும் வணிகத்துறை செயலராகவும், நாயப் சதர் அவ்வளாகவும் இருந்தார்கள். சனத்தோ திஜாரத்தில் செக்ரட்டரியாக இருந்தபோது அவர்களின் ஆர்வம் மிக நன்றாக இருந்தது. ஏழைகளை பணி செய்ய வைப்பார், பின்னல் வேலை மற்றும் தையல் வேலைகளை செய்ய வைப்பார். அதனால் ஏழைகளுக்கு கூலியும் கிடைத்தது. கண்காட்சியில் எப்போதும் ரபுவாவின் லஜ்னாக்களின் வருகை கணிசமாக இருந்தது. இந்த அடிப்படையில் மேலதிகாரிகளுக்கு கட்டுப்படுவதல், அதில் அவர் என்ன உறவினராக இருந்தாலும் வயது வித்தியாசம் இருந்தாலும் கட்டுப்படுவார்கள். எனது மனைவி கூறினார்கள், 2 வருடம் அவர்கள் சதர் லஜ்னா ரபுவாவாக இருந்தபோது இவர்கள் செக்ரட்டரி சனத்தோ திஜாரத் ஆகவும் நாயப் சதராகவும் பணியாற்றினார்கள். எப்போதும் மன மகிழ்ச்சியுடனும் பணிவுடனும் கட்டுப்படுதலுடனும் பணி செய்தார். எப்போது அவரிடம் என்ன பணிகள் ஒப்படைக்கப்பட்டாலும் மிகவும் மகிழ்ச்சியுடன் அதனை நிறைவேற்றினார்கள். அவர்களுடைய கணவர் கண்ணியத்திற்குரிய மிர்சா குர்ஷித் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு வாழ்வை அர்ப்பணித்தவரின் மனைவியின் கடமையை நிறைவேற்றினார்கள். என்னிடம் எதனையும் கேட்டதில்லை. பிள்ளைகளின் தர்பியத்தை கவனித்துக் கொண்டார்கள். அந்த தர்பியத்தின் விளைவால் அல்லாஹ்வின் அருளால் 6 மகன்களில் 4 பேர் வாழ்வை அர்ப்பணித்தவர்களாக இருக்கின்றார்கள். பிறகு தமது பிள்ளைகளுடன் சேர்ந்து வீட்டில் உள்ள பணியாளர்களின் பிள்ளைகளுக்கும் நல்ல முறையில் கவனித்து வந்தார்கள். திருக்குரான் ஓத வைத்தார்களில் அந்த குழந்தைகளுக்கும் ஓத வைப்பார்கள். வயதின் அடிப்படையில் பெரிய குழந்தைகளை முதலில் பார்த்து ஓதவும் பிறகு பொருளையும் கற்பித்தார்கள்.
இவர்கள் எழுதுகிறார்கள், அவர்களுடைய காலேஜில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு கனவில் பார்த்தார். மியா அப்துல் ரஹ்மான் சாஹிப் அன்னாரது மாமா மலையர்கோட்லாவை சார்ந்தவர்கள் மிகவும் நல்ல பிரகாசமான ஒரு தங்க வளையலை ஏதோ ஒரு பெண் மூலம் கொடுத்து அனுப்புகிறார். கூடவே 6582 என்று கூறுகிறார். அந்த பெண் வளையலை தந்துவிட்டு கூறுகிறார் 6582. இவர் அதை உறுதி செய்வதற்காக திரும்பவும் கேட்கிறார். திரும்பவும் 6582 என்று அந்த பெண் கூறுகிறார். இவர்கள் கூறுகிறார்கள், இது பற்றி எனக்கு எப்போது தெரிய வந்தது என்றால், 65 இரண்டாவது கலிஃபாவின் வஃபாத் நிகழ்ந்தது, 82 மூன்றாவது கலிஃபாவின் வஃபாத் நிகழ்ந்தது. அப்போதுதான் தெரிய வந்தது. இவரது மகன் அதில் சாஹிப் எழுதுகிறார், ஜல்சா சாலனாவின் போது 100க்கும் அதிகமாக விருந்தாளிகள் வீட்டில் இருப்பார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் விருந்தோம்பல் செய்வார்கள். 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த போது அவர்களது பயணத்திற்கான தேநீர் மற்றும் வேறு சில பொருட்களையும் இவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அன்னாருக்கு பிடித்த சில பொருட்களையும் தமது கண்காணிப்பின் கீழ் ஏற்பாடு செய்தார்கள். அன்னாருக்கு பிடித்த சில பொருட்களை உருவாக்கி அனுப்பி வைப்பார். இவ்வாறு 4வது கலிஃபத்துல் மஸீஹ்க்கு செய்த அதே நடைமுறைகளை என்னிடமும் காட்டினார்கள். விசேஷமான ஒரு வகை அல்வாவை சமைத்து அனுப்பி வைப்பார்கள். தமது கைகளால் தமது கண்காணிப்பின் கீழ் செய்து அனுப்புவார்கள். கண்ணியமும் மரியாதையும் இருந்தது. தமது தாயாருக்கும் நிறைய சேவை செய்துள்ளார்கள். தமது மாமனாருக்கும் மாமியாருக்கும் நிறைய சேவை செய்தார். தமது மதனிமார்களை தமது சிறிய குழந்தைகளை போன்று கவனித்துக் கொண்டார். திருக்குரான் ஓதுவதிலும் தொழுகைகளிலும் நல்ல பேணுதல் இருந்தது. பிள்ளைகளையும் பேண வைப்பார்கள். பள்ளிக்கு அனுப்புவார். பிள்ளைகளை சுபுஹ் தொழுகைக்கு பிறகு திருக்குரான் ஓதுமாறு அமர்த்துவார்கள். ஏழைகளை கவனித்துக் கொள்வதும் பணியாளர்களை கவனித்துக் கொள்வதும் அதிகமாக இருந்தது. நான் ஏற்கனவே கூறினேன், ஒரே வீட்டில் வாழ்ந்த காரணத்தால் என்னுடன் மிகவும் சகஜமாக பழகுவார்கள். ஆனால் கிலாபத்திற்கு பிறகு இவரது மகன் எழுதுகிறார், முதலில் பணிகளை தாமே உறுதியாக செய்ய வைத்து வந்தார். அதாவது நான் அங்கு செய்து வந்த பணிகளை எவ்வாறு செய்ய வைப்பது, அந்த நிலங்களின் விஷயங்களில் நானே அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். அதற்கு பிறகிலிருந்து எந்த வகை வேண்டுகோளும் வைக்கவில்லை. நான் என்ன சொன்னேனோ அதனை மட்டுமே செய்து வந்தார்கள். அதில் திருப்தி கொண்டார்கள். இவர்களது ஓர் சகோதரரின் மனைவி கூறுகிறார்கள், இவர்களது ஒரு அண்ணி எனது சகோதரரினுடைய மனைவி ஆவார். அவர் எழுதுகிறார், ஒரு தாய்க்கு தமது குழந்தைகளுடன் உள்ள தொடர்பு போன்று எங்களுடன் இவர்களுக்கு தொடர்பு இருந்தது. தாயாரின் மரணத்திற்கு பிறகு எங்கள் அனைவரையும் கவனத்தில் கொண்டார். எமது திருமணத்தில் நகை சீர் அனைத்தையும் தாமே செய்தார். தாம் தமது மகளுக்கு செய்வது போன்று திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஈதுக்கும் பெருநாள் பரிசு அனுப்புவார்கள். தாய் தமது பெண் பிள்ளைகளுக்கு அனுப்புவது போன்று பல சிறுமிகளை தமது வீட்டில் வைத்து பராமரித்து அவர்களுக்கு மார்க்க உலகியல் பயிற்சிகளை கவனத்தில் கொண்டார். ஏழை பெண்களுக்கு இதனை செய்தார். அவர்களுள் ஒருவர் அவரது பணிப்பெண்ணின் மகள். அவரை தாமே பராமரித்து வந்தார்கள். அவரது திருமணத்தின் போது அவரது சகோதரன் மனைவிகளான எங்கள் அவரது கணவரின் சகோதரிகளான எங்கள் அனைவரையும் அழைத்து கூறினார், இந்த பெண்ணின் திருமணத்தில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை எனில் நான் உங்கள் மகள்களின் திருமணத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றார். இவ்வாறு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தினார். இவரது கடைசி
இவர்களுடைய கடைசி மதனி எழுதுகிறார், நான் ஒருமுறை அவரிடம் எந்த வயதில் நீங்கள் தஹஜ்ஜுத் தொழ ஆரம்பித்தீர்கள் என்று கேட்டேன். பதில் சொல்லவில்லை. தட்டி கழிக்க விரும்பினார்கள். மீண்டும் மீண்டும் அடம் பிடித்த போது 12 வயதிலிருந்து முறைப்படி தொழுது வருவதாக கூறினார்கள். அதே போன்று பல பெண்களின் சீர்வரிசைகள் நகைகளுக்கு செலவை ஏற்றுக்கொண்டார்கள். லஜ்னாவின் நிதியிலிருந்தும் தர வைப்பார்கள். கல்யாணத்துக்கு சில பொலிவுகள் உள்ளன. ஆனால் சில ஏழை பெண்களின் திருமணத்தில் கேட்பவர் யாரும் இல்லையெனில் அவர்களின் உணவுகளுக்கும் ஏற்பாடு செய்வார்கள். இவர்களின் ஹிலாஃபத் மீதுள்ள நேசம் பற்றி ஒரு சம்பவம். மியா பஷீர் அஹமத் சாஹிபுடைய மருமகன் எழுதுகிறார், ஒருமுறை அங்கு தேன் பாட்டில் இருந்தது. எனக்கு தாருங்கள் என்று கேட்டேன். இதனை எனது ஹலீஃபா எனக்கு அனுப்பியுள்ளார்கள். இதனை தர இயலாது. இது போன்று இன்னொரு பாட்டில் உள்ளது, அதை எடுத்துக்கொள் என்றார்கள். 6 மருமகள்கள். அல்லாஹ்வின் அருளால் ஒவ்வொருவருடனும் மிகச்சிறந்த நடைமுறை இருந்தது. ஒவ்வொருவரையும் மகள்களை போன்று வைத்துக் கொண்டார்கள். சிறிய மருமகள் லண்டனில் இருக்கக்கூடிய டாக்டர் அஹமதுல்லா சாஹிபினுடைய மகளாவார்கள். அவரது மனைவியும் தற்போது நோயுற்றிருக்கிறார்கள். அதற்காக இந்த மருமகள் அத்தியாவிற்கு லண்டன் வர வேண்டி வந்தது. தாமே நோயுற்ற நிலையிலும் அங்கு போய் உமது தாயாரை கவனித்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளை இங்கே விட்டு செல்லுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார்கள். மிகவும் கஷ்டம் ஏற்பட்ட நிலையிலும் மிகவும் பொறுமையுடனும் ஒவ்வொரு வேலையும் செய்தார்கள். எனது சிறிய சகோதரி எழுதுகிறார், பணிப்பெண்களிடம் வேலை வாங்கும் போது கூட மிகவும் அமைதியாக வேலை வாங்குவார்கள். கண்காட்சிகளில் டியூட்டி தரும்போது ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டாலும் கடுமை காட்ட மாட்டார்கள். பொறுமையுடன் பணி செய்வார்கள். இதனால் லஜ்னா பெண் உறுப்பினர்கள் இவர்களுடன் சேர்ந்து பணி செய்வதை விரும்பினார்கள். நிர்வாக விவகாரங்களில் மிகவும் பெர்ஃபெக்டாக இருந்தார்கள். எவருக்காகவும் கஷ்டம் ஏற்பட்டால், பணி செய்யும் பெண்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் உடனே அகற்ற முயல்வார்கள். எமது சிறிய சகோதரி அமத்துல் குத்தூஸ் சாஹிபா எழுதுகிறார், மனிதனது செயலில் கூடுதல் குறைவு இருக்கும். ஆனால் இவர்களது பழக்கம் இவ்வாறே இருந்தது. அதாவது திருக்குரான் ஹதீஸுடன் மிகவும் தொடர்பு இருந்தது. நன்மை இவரது இயல்பில் சேர்ந்த ஒன்றை போன்று இருந்தது. எப்போதும் நமது போதனைகளுக்கும் நடைமுறைகளுக்கும் மாற்றமான பேச்சு நடந்தால் வெளிப்படையாகவே அதற்கு எதிராக பேசிவிடுவார். கடைசி குழந்தையாக இருந்ததால் சிறுவயதில் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டார்கள். இருந்தும் மிகவும் பணிவு காணப்பட்டது. எப்போதும் பணிவுடன் ஒவ்வொருவரையும் சந்தித்தார்கள். எமது பெரிய சகோதரி அமத்துர் ரவுப் சாஹிபா எழுதுகிறார்கள், நாடு பிரிவினைக்கு பிறகு மாடல் டவுன் லாகூரில் ஹஜ்ரத் மிர்சா ஷரீப் அஹமத் சாஹிபுடன் வசித்து வந்தார்கள். அப்போது மிர்சா ஷரீப் அஹமத் சாஹிப் முறைப்படி திருக்குரான் ஹதீஸ் கற்பித்து வந்தார்கள். குழந்தைகளுக்கு எல்லாரையும் ஒன்று கூட்டி படிப்பித்து வந்தார்கள். அதற்கு பிறகு இப்போது வஃபாத்தான எனது மாமி அமத்துல் வஹீத் சாஹிபாவுக்கு எத்தகைய விழிப்புணர்வு ஏற்பட்டதெனில் அவர்கள் தாம் படித்துவிட்டு பிள்ளைகளுக்கும் கற்பித்தார்கள். ஒரு குழந்தைக்கு நாவில் பிரச்சனை இருந்தது. மணிக்கணக்கில் அமர்ந்து திருக்குரானை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஓதி கொடுத்தார்கள். அவர் அல்லாஹ்வின் அருளால் பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து விலகிவிட்டார். பிரச்சனை இல்லை, நல்ல பேசக்கூடிய நபராக இருக்கிறார். எனது சகோதரி எழுதுகிறார், மெட்ரிக்கிற்கு பிறகு FA ரபுவாவில் படித்தார்கள். தஹஜ்ஜுத்திற்கு பிறகு தனது படிப்பை தொடங்குவார்கள். தொழுகையில் எப்போதும் கவனம் செலுத்தி வந்தார்கள். இதே போன்று மற்றவர்களும் எழுதியுள்ளார்கள். இவரது மகனும் எழுதியுள்ளார், உங்களுடன் ஹிலாஃபத்துக்கு முன்னால் இந்த தொடர்பு வேறு. அதற்கு அதன் பிறகு கூற தொடங்கினார்கள், சகோதரர் மகன் என்ற உறவு முடிந்துவிட்டது. இப்போது ஹிலாஃபத் என்ற உறவு மட்டுமே எஞ்சியுள்ளது. இங்கு வந்தாலும் என்னை சந்திக்க வந்தால் உட்கார்ந்திருப்பவர் அப்படியே எழுந்து நிற்பார்கள். உட்காருங்கள், நீங்களே நோயுற்றுள்ளீர்கள் என்று நான் கூறுவேன், எனது மனைவியும் கூறுவார்கள். ஆனால் உடனே எழுந்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலாவின் மீது மிகவும் தவக்கல் இருந்தது. ஒருமுறை இவரது சிறிய மகனின் திருமணம் பெரியவனுக்கு முன் நடந்துவிட்டது. பெரியவனுக்காக வீட்டில் ஒரு பகுதியை தயார் செய்திருந்தார்கள். இவரது கணவர் கூறினார், அதனை சிறிய மகனுக்கு தாருங்கள், இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை என்று கூறிய போது
பெரிய மகனுக்கு ஏற்படுத்தியது பெரிய மகனுக்குத்தான் அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். அல்லாஹுடைய தக்தீராக இருந்தது. திருக்குரான் ஓதிக்கொண்டிருந்த போது இவருக்கு ஒரு வசனத்தின் மீது கவனம் ஏற்பட்டது. தமது கணவரிடம் கூறினார், இந்த வசனத்தில் இருந்து நான் விளங்குவது என்னவென்றால் அல்லாஹ் எனது தேவையை நிறைவேற்றி வைப்பான். இந்த வகையில் மிகவும் மலிவான அக்காலத்தில் அவர்கள் பிரைஸ் பாண்ட் எடுத்திருந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் அன்னாருக்கு 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாண்ட் கிடைத்தது. அதன் மூலம் அந்த மகனுக்கும் வீட்டை கட்டினார்கள். பிறகு மகன் எழுதுகிறார், ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் வஃபாத் செய்தி வந்தபோது நாங்கள் அனைவரும் தொழுகைக்காக பள்ளிக்கு போயிருந்தோம். எமது தாயார் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருந்தார்கள். அப்போது எமது ஒரு பெரிய அண்ணி சத்தம் உயர்த்தி அழ ஆரம்பித்தார்கள். அப்போது தாயார் கூறினார்கள், அமைதியாக இரு, இது ஜமாத்திற்கு சோதனை காலம், துவாவின் காலம், துவா செய். கூறுகிறார், 3வது கலிஃபா வஃபாத் ஆகும் போது எனக்கு வயது 9. அப்போது நான் சிறுவனாக இருந்தேன். ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு சிரிப்பு வந்தது. என்னை மிகவும் கடுமையாக கண்டித்தார்கள். அமைதியாக இரு, இப்போது ஜமாத்தின் நிலை உனக்கு தெரியாதா என்றார்கள். சிறு வயதிலிருந்தே ஜமாத்தின் முக்கியத்துவம் என்ன என்று உணர்த்துவார்கள். அதே போன்று குழந்தைகளுக்கு பல்வேறு இன்சென்டிவ் தந்து சூறாக்களை மரணம் செய்ய வைப்பார்கள். அவர்களது வீட்டில் வளர்ந்த ஒரு பெண் கூறுகிறார், இப்போது அவருடைய கணவர் பிரைவேட் செக்ரட்டரி அலுவலகத்தில் பணிபுரிகிறார். 4 வயதில் இருந்து அவர்களது வீட்டில் இருக்கிறேன். அவர்களே படிக்க வைத்தார்கள், எல்லா வகையிலும் தர்பியத் கொடுத்தார்கள், எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணத்திற்கு பிறகு ஒருவேளை என்னால் வீட்டிற்கு ஒரு வேலை என்றால் என்னை அழைத்து வர செய்வார்கள். கூறுகிறார்கள், ஒரு முறை என் வீட்டிற்கு வந்தார்கள். பழைய காலத்து சோஃபா ஒன்று கிடந்தது. இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள். ஏதோ அண்டை வீட்டார் தந்ததாக கூறினேன். அதனை அகற்றச் சொல்லிவிட்டு உடனே புதிய சோஃபா ஒன்றை வாங்கி வரச் செய்தார்கள். அந்த பெண் கூறுகிறார், எனது மகனின் படிப்பிலும் கவனம் செலுத்தினார்கள். கடைசி நோயின் வேளையிலும் கூட எனது மகனின் திருமணத்திற்காக நகைகளை தயார் செய்து தந்தார்கள். ஒவ்வொன்றையும் நுட்பமாக பார்க்கக்கூடியவர். இதே போன்று பால்குடி உறவுகளையும் மிகவும் கவனித்துக் கொண்டவர். இவருக்கு பால் கொடுத்தவரின் மகன் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார். அவர் கூறுகிறார், எனது தந்தையார் கஷ்டப்படும் போது ஒவ்வொரு கஷ்டத்திலும் அவரை கவனித்துக் கொண்டார்கள். அவரது பால்குடி சகோதரரி எழுதுகிறார், மிகவும் பணிவுடன் நோய் நாட்களில் அவர்களை கவனித்துக் கொண்டார்கள். இன்னும் பல நற்பண்புகள் இருந்தன. அல்லாஹ் இவர்களின் பிள்ளைகளிடமும் இந்த பண்புகளை தொடரச் செய்வானாக. ஹிலாஃபத்துடன் அவர்களுக்கு தொடர்ந்து தொடர்பு இருக்கட்டுமாக. இவர்களின் தகுதியை அல்லாஹ் உயர்த்துவானாக. தொழுகைக்கு பிறகு நான் குறிப்பிட்ட இந்த 3 மர்ஹூம்களினுடைய ஜனாசா காயப் தொழுகையை தொழ வைப்பேன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.